தொட்டி எல்லாம் ரசிக்க வைத்த ராஜா அவர்களுக்கும் அன்னபெற்றோரில் இருக்கும் இனவினருக்கும் குற்றம் கண்டுபிடிப்பதே குறிக்கோளாய் கொண்ட இந்த மூவருக்கும் கேஸ் தமிழ் சங்கத்தினருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு, உடை, நம்பிக்கை, நடைமுறை, கல்வி, கலை, இந்த கலைதான் பண்பாடு என்பது உலக ஆந்த்ரோபாலஜிஸ்டின் கருத்து. இதன் அடிப்படையில் தான் வாழ்வதற்கு போகிறது. உடை, நீங்க அட்லாண்டா கம்பெனிக்கு பாருங்க, உடைகளை எப்படி ஜொலிக்கிறாங்க. சென்ற ஆண்டு நீங்க வந்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் கவலையும் நகை, பாதி நகையை திருடருக்கு போயிட்டாங்க, மீதியை காட்டி போயிட்டாங்க. அதுவும் சரிதாங்க. சினிமா இல்லாவிட்டா பட்டுப்புடவை கலாச்சாரமே அழிந்திருக்கும். சென்னை சில்க்ஸ் பட்டுப்புடவை உலகத்தில் அம்சம் வர்றது யாரு? அனுஷ்கா. சாமுந்திரிகா பட்டுப்புடவை உலகத்தில் வர்றது மீரா ஜாஸ்தி. நடிகைகள் இல்லாவிட்டால் புடவைகளை விற்க முடியாது. அவங்க வரலன்னா பட்டுப்புடவை கலாச்சாரமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துதான் பார்க்கறாங்க. வீட்டுக்காரங்க ஒழிக்க ஜெயமான் அவர்கள் சொன்னார்கள், பெலி டான்ஸ், ட்ரெஸ் சரியா போடுறது. தமிழ் சினிமால ஹீரோயின்கள் ஜீன்ஸ்ல வருவாங்க, ஸ்கர்ட்ல வருவாங்க. ஆனா கடைசி சீன்ல மல்லிப்பூ வச்சுட்டு புடவை கட்டிட்டு வந்தா வாட்ட சொல்லுவாங்க. சிம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி வராங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட் சீன்ல எப்படி முடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். நடிகைகள் நம் கலாச்சார உடையில் வருவதை கூறும் நாங்கள் பாசிட்டிவ் பகுத்தறிவாளர்கள். நடிகைகள் நீச்சல் உடையில் வருவதை கூறும் இவர்கள் நெகட்டிவ் நக்கீரர்கள். சினிமாவை பார்த்து கலாச்சாரம் கெட்டு போச்சு. இந்த புராணத்துல ராமன் கிட்னாப் செய்கிறார். அவன் என்ன சினிமா பார்த்தா சகுனி கேம்பிங் பண்ணலையா? ஏன் துரியோதனன் பேங்க் ராபிங் பண்ணலையா? புராணத்தை படிச்சுதான் ஊரெல்லாம் கெட்டு போச்சு. துச்சாதன துகில் இல்லையா? ஆமா, அவங்க என்ன பண்ணியா பாருங்க. எந்த டைரக்டர் அவங்க டைரக்ட் பண்ணா சும்மா எதுக்கு பேசக்கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்க குருச்சேத்திரம், அது எவ்வளவு வயலன்ஸ். தந்தையில ரத்தம் வரும், தந்தையில ரத்தம் வரும். என் தமிழ் வாத்தியார் சொன்னாரு, புத்தகம், சினிமா, தொலைக்காட்சி இது எல்லாவற்றிலும் நல்லது உண்டு, கெட்டது உண்டு. விஜய் நல்லதை மட்டும் பேசுறது. இவர்களுக்கும் வாத்தியார் சொல்லியிருப்பார், அந்த மூணு பேர் போயிட்டார். நல்ல பள்ளியை படிக்கவில்லை, தமிழ் பள்ளியில் வந்து படிக்க சொல்லுங்க. நம்பிக்கை அடிப்படையில் ஒடுங்கியிருந்த பெண்களை கணித்து செயல்பட வைத்த படங்கள் அவள் ஒரு தொடர்கதை, புதுமைகள். இந்த படங்களை பார்த்து பல பெண்கள் இங்கேயும் சரி இந்தியாவிலும் சரி பல நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஏன் உலகத்தின் மோஸ்ட் பவர்ஃபுல் கார்ப்பரேட் உமன் ஒரு தமிழ் பெண். தமிழ் படங்களை பார்த்து தமிழ் பெண்கள் பித்தங்கவில்லை, முன்னேறி இருக்கிறார்கள். அடுத்தது காதல். வேலண்டைன்ஸ் டே வரப்படுது. சினிமா இல்லை என்றால் நாம் காதலிப்பதே மறந்திருக்கும். செல்போன் காதல் முதல் சுப்பிரமணிய காதல் வரை, காலேஜ் காதல் முதல் கம்ப்யூட்டர் காதல் வரை நமக்கு காதலிக்க கற்றுக் கொடுப்பது சினிமா. அலைகள் ஓடுகிற படத்தை பார்த்துட்டு எவ்வளவு பேருடைய மனசு அலைப்பாய்ந்திருக்கு. நீங்க யூத்தா இருந்தப்போ அந்த படங்கள் இந்த படம் புதிய வரும். இந்த படத்துல ஒரு பாட்டு வரும், தந்தன 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 ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு ரொமான்டிக்.
கொஞ்சம் குடிப்போம். எங்க கட்சியில இன்னும் யூத் ஃபீலிங் இருக்குங்க. இந்த கூட படத்தெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். ஆனா இந்த 3 பேர் பெருசு. பெருசு என்ன பண்ணுவாங்கன்னா எதை பார்த்தாலும் தப்பு தப்பு தப்பு. ஏன்னா பொறாமை வயிறு நம்மதான் யூத். எவ்வளவு செலவு அந்த 7 நாட்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் காதலனா கணவனா என்று ஒரு பெண்ணுக்கு கேள்வி எழுப்ப கணவன் தான் என்று பெண்ணுக்கு கலாச்சார வழி காட்டிய படங்கள் அவை 2. அந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். கலை நீங்க எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. நான் சென்னையில பிறந்தேன். சிலம்பாட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. எம்ஜிஆர் படம் பார்த்துதான் சிலம்பாட்டம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை 15,000 படங்கள் 1 லட்சம் பாடல்கள் தமிழ் கலை வளர்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சினிமா தான். இதை சொல்லும் போது எனக்கு ஆண் பாவத்தை ஒரு பாட்டு நினைக்கிறது. கலை வளர்ப்பதும் காதல் வளர்ப்பதும் நம் சினிமா தான். வீரபாண்டியனை வீரத்தை காட்டியதும் நம் சினிமா தான். பாரதியாரை பாரதத்துக்கு காட்டியதும் நம் சினிமா தான். ராஜராஜ சோழனை ரசிக்க வைத்ததும் நம் சினிமா தான். ஔவையாரை கண்முன் காட்டியதும் நம் சினிமா தான். தமிழ் பண்பாடு அழியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் சினிமா தான் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கெட்டதெல்லாம் கண்ண முடிக்கும், நல்ல சீன் மட்டும் பாரு. அவர் சில நல்ல படங்கள் சொன்னார். நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரே ஒரு செட்டு தாங்க அந்த படம். ஸ்ரீதரோட படம். முதல்ல நினைவு இருக்கா தெரியல. ஒரே ஒரு செட்டு, ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. அந்த காலத்துல காசல் நோய் அப்படிங்கிறது முடிஞ்சு போறது. அந்த வியாதி உள்ள ஒரு கணவன், முன்னாள் காதலி, டாக்டர் இல்லை, இந்த முக்கோண காதல காதல ஸ்ரீதருக்கு நிகழவர் தான். ஒரே ஒரு பாட்டு மட்டும் மறக்கவே முடியாது. முதல்ல நினைவு சொல்றியா, எங்கிருந்தாலும் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடித்த வரி அந்த பாட்டுல. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கதவையும் தந்தாய். அது வரைக்கும் ஓகே, அதான் கதை. அடுத்த வரி போட்டா பாருங்க, தூய வழியை வாழ்க. அவருடைய முன்னாள் காதலி, இந்நாள் இன்னொருத்தருக்கு மனைவி. அவனை பார்க்கும்போது காதல் நீங்க எப்படி தோணுறீங்க? என்னைய தள்ளி விட்டுட்டு போயிட்டே சந்தாரி பாவி விளங்குறியா அப்படின்னு தோணா. தூயவே நீ வாழ்க்கலாம் பாருங்க. அந்த நாள் தமிழ் பண்பாடு இருந்தது ஒரு காலம். பார்த்ததெல்லாம் படமெல்லாம் பார்க்கணும்ல அண்ணாதுரை அவர்களை. ஓரிரவாவது நீ படம் பார்த்துருக்க. அறிஞர் அண்ணா அவர்களின் வேலைக்காரியும் ஓரிரவும் தமிழ் மண்ணில் செய்த சாதனை மிக அதிகம். அந்த பேருடைய அண்ணாதுரை அவர்கள் பார்க்க செய்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா தனக்கு பிடித்த நடிகர் வசனம் பேசினா ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. பட்டிமன்ற பேச்சில் ஒன்ஸ் மோர் வாங்கின ஒரே தலைவர் நம்ம ராஜா தலைவர். இன்னைக்குதான் இன்றைய தலைவர். சங்கம் தேட்டர்ல வளராத தமிழ் பண்பாட்டை இங்க சங்கம் வச்சு வளர்த்து கொண்டிருக்கும் கேட்ஸ் தமிழ் சங்கம் வந்து என்னத்தான் பேசுறார் இவர் என்று நினைத்து கொண்டிருக்கும் தமிழ் பிள்ளைகளே, என்னத்தான் பேசுற போறார் இவர் என்று நினைக்கும் எதிரணி நண்பர்கள். எதிரணினா எங்களை எதிர்க்க அணின்னு நினைச்சிடாதீங்க. எங்க எதிர்ல உட்காந்துங்க, அவ்வளவு. எங்களை எதிர்க்கலாம் மாட்டாங்க. ஏன்னா டிவியில கலாசாலா பாட்டு வரும்போது அவங்க குடும்பத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது டிவி சேனலை மாற்றவங்க எங்க அணிதான. திரைப்படம் பண்பாட்டை வளர்க்குமா வளர்க்காது என்பது என்பார். ஏனென்றால் சினிமா என்பது ஒரு வியாபாரம். இதில் கோழிகள் வளரும், ஆபாசம் வளரும், வன்முறை வளரும், அயல்நாட்டு கலாச்சாரம் வளரும், ரசிகர் மன்றம் வளரும், தமிழ் பண்பாடு வளராது. இது
10 கோடி போட்டு 20 கோடி எடுக்கும் இடம். இதில் பண்பாட்டிற்கு இடம் இல்லை, பலான மாற்றுக்கு இடம், கும்மி பாட்டிற்கு இடம் இல்லை, குத்துப்பாட்டிற்கு இடம் இல்லை, பாசத்திற்கு இடம் இல்லை, ஆபாசத்திற்கு இடம் உண்டு, அறிவுக்கள் திரட்ட இடம் இல்லை, அக்ரிமெண்ட் கல்யாணத்திற்கு இடம் உண்டு, பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட இடமில்லை, பிள்ளைய பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ண இடம் உண்டு. டிவியில் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன படத்திற்கு இடம் உண்டு. திரைக்கு வந்து பல வருடங்களான பராசக்தி, மனோகரா, நாடோடி மன்னருக்கு இடமில்லை. ஆங்கில படம் தமிழில் மொழிமாற்ற கூட இடம் உண்டு. அதில் பண்பாட்டை மாற்ற இடமில்லை. கருத்தை சுமந்து வரும் திரைப்படங்களில் கருத்தைவு செய்வது நான் சொன்ன இக்காட்சிகளை உங்களுக்கு சாட்சிகள். இது ஒரு சொம்பு பாடல ஒரு புள்ளி விஷம் கலப்பது போல் திரைப்படத்தையும் வாழ்க்கையையும் பிரித்தறியும் நல்ல பறவைகள் சிலர், பிரித்தறிய அன்றில் அறிஞர் அண்ணா வன்முறையை பற்றி கூறியது போல் திரைப்படமும் இருமுறை கூர் கொண்ட ஆயுதம் தான். பண்பாட்டை படத்தில் வைத்தால் தயாரிப்பாளரை குற்றம், பண்பாடு படத்தில் இல்லை என்றால் மக்களை. கவிஞர் வைரமுத்து சொன்னார், அப்போது பாடல் வரிக்குள் இசை ஒலித்திருக்கும், இப்போது இசைக்குள் பாடல் வரி ஒலித்திருக்கிறது. நான் ஒரு மணி மேலே செல்கிறேன், பாடல் வரிக்குள் தமிழே என்று ஒலிந்து கிடக்கிறது. அஸ்கல் அஸ்கா என்ற பாடல் 14 மொழிகளில் காதலை சொன்ன பாடல், என் மகளுக்கு பிடித்த பாடல் கூட. அத்தனை மொழிகளின் வார்த்தைகளை கொய்து தமிழை 14ஆவதாக போட்டு நம்மிடம் நீட்டிய பாடல். இது தமிழ் இருக்கானா இல்லையானா என்ன, இவர்களுக்கு தேவை இல்லையானா? இப்படி மற்ற மொழியை கலாச்சாரத்தையும் முதன்மைப்படுத்தும் தமிழ் திரையுலகம் எப்படி தமிழ் பண்பாட்டை வளர்க்க முடியும்? இன்னொரு விஷயம் சார், தமிழ்ல பெயர் வச்சா வரி சலுகை இந்த ஆட்சியில் இருக்கு சார். கொஞ்சம் மாத்திருக்காங்க. அதுல மாத்திருக்காங்கன்னா வன்முறையான காட்சிகள் இருந்தா அதுல எடுத்துருங்க. தமிழ்ல பேர் வச்சு ரத்தம் சிந்திய நிகழ்ச்சி இருந்தா மட்டும் உங்களுக்கு வரி சலுகை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திருத்தம் பண்ணி கொடுக்குறாமா? எந்த கொடுமை சார்? தமிழ் பெயர் வைத்து சலுகை கொடுத்து கெஞ்ச வேண்டிய நிலை. என்னை கேட்டால் தமிழ் பெயர் இல்லாத படத்திற்கு வரி 2ஆக வேண்டும். சரி, வரிதான் சலுகை கொடுக்கிறோம் சார். வரி சலுகை கொடுத்ததுக்கு அப்புறம் பேரை கேட்டீங்கன்னா வித் வாட்டர் கட்டி. இப்படி தமிழை தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கும் நீங்கள் எப்படி தமிழ் பண்பாட்டை வளர்க்க போகிறீர்கள்? இன்னொரு விஷயம் சார், இதை பார்த்துதான் நான் வளர்க்கிறேன். இப்பட்டிமன்றம் விசித்திரமான